ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த ஈஸ்டர் பண்டிகை நாளிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவராலேயன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்திலும் கீழும் பூமியிலும் மனிதருக்குள்ளே வேறொரு நாமும் கட்டளப்படவில்லை. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவர். இன்றைக்கும் கிறிஸ்துவுக்கு பிற்பாடு 2025ஆம் ஆண்டிலே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளிலே என்னை ரட்சித்தார். ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்த சுப்பிரமணியனாக இருந்த என்னை ஆண்டவர் ரட்சித்து என்னை நேசித்து எனக்காக ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்த பொழுது என்னுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய மனுஷியாக மாற்றும்படி என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தபடினாலே நான் புதிய மனிதனாக மாறியிருக்கிறேன். ஆண்டுடைய கரத்தில் இன்றைக்கு நான் ஒப்புக் கொடுத்தபடினாலே நான் இன்று வரை நான் பரலோகத்தின் நம்பிக்கையுடையவனாக, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவனாக, அவரை ஏற்றுக்கொண்டவனாக, அவருக்காக வாழ்கிறவனாக இருக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்காக மன்னிப்பை தந்து, எப்படிப்பட்டதான இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் மன்னிப்பை கட்டளையிட்டு ஆண்டவரை மனிதனை மறுபடியும் ஏதேன் தோட்டத்தை உறவோடு கூட இணைத்து கொள்ளும்படி, தேவனோடு மனிதன் உறவாடும்படியும், அது மாத்திரமல்ல அவருடைய வருகையிலே காணப்படும்படியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிற பொழுது மரித்தாலும் பிழைப்பீர் என்று சொன்னார். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி ஞானஸ்தானம் எடுக்கவும், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறவும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாக எனக்கு கிடைத்ததான இந்த ரட்சிப்பு, மேன்மை, அபிஷேகம், பரலோக நம்பிக்கை உங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன். நிச்சயமாய் அவரால் என்று, இயேசு கிறிஸ்துவார் என்று வேறொரு நாமம் கட்டளப்படவில்லை. அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவர் ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்படுவீர்கள், விசுவாசித்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எப்படி பரலோகத்துக்கு ஏறி சென்றார், அப்படி இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். எனவே அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், நீங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.